வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரா விட்னஸை ஆட்டோவில் கொண்டு வராங்க. அப்போ விட்னஸ் சொன்ன இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. விட்னஸோ, ஏம்மா எங்கே நீ ஆட்டோவை கூப்பிட்டு போகிற? நான் தான் போரூர் போகணுன்னு சொன்னேன், நீ வேறு எங்கேயோ போகிற, நிறுத்துமா முதல்ல ஆட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இங்கே எதுக்கு கொண்டு வந்த? நான் சொன்ன இடத்துக்கு போகாமல் இங்கே எதுக்கு ஆட்டோவை நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வீரா ஆட்டோ விட்டு அதிரடியாக இறங்கி வராங்க. மாஸ்கை கழட்டுறாங்க. பார்த்தோன்னே சாட்சிக்காரனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான், எதிர்பார்க்கலல்ல நீங்கள் அப்படின்னு வீரா சொல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிட்டு போயிருங்க, எதுக்காக பொய் சாட்சி சொன்னீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா, என்கிட்ட பிரச்சனை ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கா, நான் போலீஸ்கிட்ட போக வேண்டி வரும், இல்லைன்னா லாயரை பார்க்க வேண்டி இருக்கும், என்கிட்ட எதுவும் பிரச்சனைலாம் வச்சுக்காத அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், என் அண்ணன் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி ₹1 காசுக்கே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுனது ராப்பாகலை. ஆனால் அது இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுவும் போயிருச்சு. ஆனால் நீங்கள் அது பொய் சாட்சி சொல்கிறீங்களே, உங்களுக்கே இது நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விடுறாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உன் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா, யாராவது இப்படி பொய் சாட்சி சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, நம்ம இன்றைக்கி எதுவும் சொல்லலைன்னா அந்த பொண்ணு விடாது போல இருக்குது அப்படின்னு சாட்சிக்காரர் வந்து, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் வீட்லையா யார் அப்படின்னோடனே, பேசாமல் இவங்க அக்காவை மாட்டி விட்டுட்டு போயிடலாம், வேறு ஏதாவது சொன்னோன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு உங்கள் அக்கா கண்மணி தான் என்னை இது மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் வீரா வீட்டுக்கு வராங்க. வக்கீல் வீட்டுக்கு வராங்க. ராமச்சந்திரன் பார்த்துட்டு வள்ளியை கூப்பிட்டு எல்லாரையும், வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு நீங்கள் எதுவும் இனிமேல் செய்ய வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோன்னே, இந்த கேஸை வந்து இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஏன்னா அந்த விக்டிமே இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற, ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி யார் ஸ்டே வாங்கினது அப்படின்னு ராமச்சந்திரன் வக்கீல்கிட்ட கேட்டோன்னே, உங்கள் வீட்டு ஆள் தான், உங்கள் மூத்த மருமக கண்மணி தான் ஸ்டே வாங்கியிருக்காங்க, இதனால் குடும்பத்தில் நிறைய சங்கடங்கள் வருது, இந்த கேஸே இனிமேல் நடக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே, ராமச்சந்திரன், ரொம்ப நன்றிம்மா, நீ இந்தமாரி நீயா செய்யணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், நான் சொல்லி செஞ்சால் உனக்கு சங்கடமாகும்னு, ஆனால் அண்ணிங்கிறது ஒரு அம்மா மாதிரின்னு இன்றைக்கி நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னோடனே, வள்ளி கண்மணி கையை பிடிச்சிட்டு, இங்கே பேர் கடவுள் தான் உன் மனசை மாற்றி இதெல்லாம் வாங்க வச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ நல்லா இருப்ப அப்படின்னு கண்மணியை வந்து வாழ்த்திட்டு வீராவையும் மாறனையும், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு அலைய தேவையில்லை, 2 பேரும் இனிமேல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ராகவனும் கண்மணிக்கிட்ட நல்ல காரியம் பண்ணியிருக்கா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கண்மணி போலீஸை பார்க்க போகிறாங்க. போலீஸ் அதிகாரி கண்மணிக்கிட்ட, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேஸே ஒரு முடிஞ்சு போன கேஸு, 2 குடும்பமும் சம்மந்தப்பட்ட 2 குடும்பமும் சம்மந்தம் பண்ணிட்டீங்க, இது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, ஒய்ஃபு உங்கள் கேஸை எடுத்து நடத்த சொன்னா அப்படின்னு தான் நான் இதை எடுத்து நடத்தினேன், என்னோடய சொந்த முயற்சியில் உங்களுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடான்னா இந்த கேஸே வேணாம் அப்படின்னு ஸ்டே வாங்கியிருக்கீங்க அப்படிங்க, இது மாதிரி வாங்கினீங்கன்னா இப்போ மொத்த குடும்பமும் மாறனுக்கு சப்போர்ட் மட்டும் பேசினாங்கன்னு வச்சிங்களேன், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பக்கம் தீர்ப்பாயிடும். அப்படி கமிஷனராக என்னை கூப்பிட்டு கண்டபடி பேசிட்டாரு, இனிமேல் என்ன பண்ண முடியும், நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி போனோன்னே, கண்மணி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் வந்து உண்மையாகவே ஸ்டே வாங்கலை, யாரோ இதை பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க, அது யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி அவன் கை காலெல்லாம் அடித்து நொறுக்கி நம்ம எப்படியாவது இந்த கேஸை நடத்தி மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னோடனே, சரி அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இதுமாரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க, இந்த அடுத்த ஹியரிங் வரும்போது மாறனுக்கு சாதகமாக பேசினா அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாராவது அவனுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு கண்மணி வீட்டுக்கு போகிறாங்க. கண்மணி வீட்டில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்மளோட கையெழுத்தை போட்டு யார் வந்து ஸ்டே வாங்கியிருப்பா அப்படின்னோடனே வீரா வந்து அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அக்கா நான் தான். கண்மணி வீராட்ட, நீ தானே என் கையெழுத்தை போட்டு ஸ்டே வாங்கியிருக்க அப்படின்னோடனே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, நீங்கள் தானே வந்து மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வீரா கேட்டோன்னே, ஆமாம் என் அண்ணனை கொண்டான ஜெயிலுக்கு அனுப்பணும், அதனால தான் கேஸ் கொடுத்தேன்,
அப்படின்னு சொல்ல, வீரா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இவ்வளோ நாள் நீ கோவத்தில் இருந்த, சரி பரவாயில்ல, நீ கோவப்படுறது நியாயம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் மாறனை எப்போ நீ பொய்யா ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியா, அப்பயே நீ எல்லை மீறி போயிட்ட. இனிமே நீ எது பண்ணாலும் அங்கே நின்று நான் தடுப்பேன். மாறனுக்கு இனிமேல் ஆதரவாக இருக்கேன். நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க. ஆனால் நான் மாறனை இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரேன் பாரு அப்படின்னோடனே கண்மணி ரொம்ப கோவமாக டென்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போ வீரா, நான் ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை, உங்களுக்கு நான் போடுற டீ தானே பிடிக்கும், கொண்டு வரவா அப்படின்னோடனே கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகி வீரா கத்த ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் அதுக்கு போட்டியாக சவால் விடுற மாதிரி அவங்களும் மாறி மாறி சவால் விடுறாங்க.